ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RX சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிசி கவுண்ட். ஸோ ஆர்பிசி நம்ம பிளட்டில் எவ்வளோ ஆர்பிசி இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இது ஆர்பிசி கவுண்டிங். ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்கள் ஃபிங்கரை வந்து ஆஸ் யூஷுவல் ஏசெப்டிக் ப்ரிகாஷனில் ஸ்டெரிலைஸ் பண்ணி டீப் ஃபிங்கர் ப்ரிக் பண்ணிக்கோங்க லேண்ட்செட் யூஸ் பண்ணி. ஸோ லேண்ட்செட் யூஸ் பண்ணி ப்ரிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளட்டை வந்து ஆர்பிசி பிப்பெட்டில் வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட் வரைக்கும் சக் பண்ணிவிடுங்க. ஸோ முன்னாடி இருக்க வீடியோவில் WBC கவுண்ட்டுக்கு நான் வந்து WBC பிப்பெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஆர்பிசி பிப்பெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதுவும் வந்து WBC பிப்பெட் மாதிரியே தான் இருக்கும், ஒரு பல்ப் அண்ட் ஸ்டெம்மோட. பட் என்னென்னா இதில் ஒரு ரெட் கலர் பீடு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் பீடு வச்சு தான் நம்ம வந்து இதை ஆர்பிசி பிப்பெட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஆர்பிசி பிப்பெட்டையும் பாருங்கள், இங்கே பல்ப் இருக்குது, பல்புக்கு நடுவில் தான் ரெட் கலர் பீடு இருக்குது. இது எல்லாமே கிளாஸால் மேடாயிருக்கும். இது வந்து ரப்பர் டியூப். ஸோ பிளட்டை வந்து இப்போது ஆர்பிசி பிப்பெட்டில் சக் பண்ணியாச்சு. சக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஹேம்ஸ் ஃப்ளூயிட், அதாவது ஆர்பிசி டைல்யூட்டிங் ஃப்ளூயிடை வந்து ஆர்பிசி பிப்பெட்டில் பிளட் இருக்கும் போதே சக் பண்ணிடணும். சக் பண்ணிவிட்டு மிக்ஸ் வெல் பை ரொட்டேட்டிங் த பிப்பெட் இன் பிட்வீன் த பாம்ஸ். ஸோ நம்ம உள்ளங்கைக்கு ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவில் வந்து பிப்பெட்டை வச்சு ரொட்டேட் பண்ணணும். அது எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு நான் WBC கவுண்டிங்கில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா அதை ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நியூபார் சேம்பர் எடுத்து அந்த சேம்பரில் வந்து கவர் ஸ்லிப் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த சேம்பரை வந்து சார்ஜ் பண்ணுங்கள். எப்படி சார்ஜ் பண்ணலான்னா, நம்ம ஆர்பிசி பிப்பெட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த மிக்சர் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து ப்ளோ பண்ணி நியூபார் சேம்பரை சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டலாக 5 பாக்ஸஸ் ட்ரா பண்ணணும். ஸோ WBCக்கு எத்தனை பாக்ஸ் ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஆர்பிசிக்கு மட்டும் 5 பாக்ஸஸ் ட்ரா பண்ணிவிட்டு கவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஆர்பிசி கவுண்டிங்க்கான பாக்ஸ். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பாக்ஸையும் ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி 4 rows அண்ட் 4 columns போட்டுக்கோங்க. 4 rows அண்ட் 4 columns போட்டு ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் எவ்வளோ செல்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஆர்பிசி கவுண்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.